கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரி யாவருக்கும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் வாழ்த்துக்கள். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதா. இந்த அருமையான இந்த மகிழ்ச்சியான இந்த நாளிலே குழந்தை ஜோவன்னா தேவசுதனா இந்த குழந்தையின் பிறந்த நாள், ஒரு முதலாம் ஆண்டு பிறந்த நாள் மகிழ்ச்சியிலே கொண்டாட்டத்திலே நாம் கூடும்படியாக, இந்த தருணத்திலே நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக ஒரு அருமையான ஒரு நேரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். வேலைக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். சங்கீதம் 128, 127, 128 வாசிக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று வாசிக்கிறோம். 128 ரொம்ப அருமையான ஒரு வசனம் இருக்கிறது. 2வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், ஒரு மனுஷனுடைய ஒரு குடும்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அருமையா சங்கீதக்காரன் சொல்லுகிறான். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை செடிகளைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியின் சுற்றிலும் ஒளியோர கன்றுகளைப் போல இருப்பார்கள். யாருக்கு? தேவனுக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷனுக்கு. தேவனுக்கு பயந்து தேவனுடைய கற்பனைகளின்படி நாம் வாழும்போது நாம் அந்த ஆசீர்வாதத்தை நாம் தேவனால் பெறுகிறோம். இந்த வேளையிலும் நாம் குழந்தைக்கு வாழ்த்து சொல்லும்படியாக கூடி வந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் நாம் வேத வசனங்களை சற்று நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். கிறிஸ்டியன் சபைக்கும் மற்ற சபைக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா, இது ஆசீர்வாதம்னா நம்ம ஆசீர்வாதமான ஒரு வசனத்தை தான் எடுத்து பைபிள்ல இருந்து சொல்லுவாங்க. கிறிஸ்டியன் சபை அப்படி அல்ல. வேதத்துல இருக்கிற இந்த 2 அட்டைக்கு தவிர, அட்டைக்குள்ள என்ன இருக்கோ அதை தவிர கிறிஸ்டியன் சபை எதுவுமே போதிக்காது. ஆனா மற்றவர் எல்லாரும் அவருக்கு வாய்க்கு வந்ததை போதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் சபை இந்த அட்டைக்கு 2 அட்டைக்கு நடுவுல என்ன இருக்கோ அதை தவிர நாம் எதையும் நாம் போதிப்பதில்லை. சரி, இதனால நாம ஒரு அருமையான ஒரு வசன பகுதியை நாம் வாசிச்சோம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், அருமையான ஒரு வசனம். அப்போஸ்தலர் 11:26. அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. முதலாக அந்தியோகியா பட்டணத்திலே கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. யார் இந்த கிறிஸ்தவர்கள்? அப்போஸ்தலர்களாலே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களாலே, குறிப்பாக பவுலினாலே அந்தியோகியா பட்டணத்திலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அங்க இருக்கிற ஜனங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அந்த சபையிலே 1 வருஷ காலமாக அந்த சபையிலே கூடி வந்து ஒரு அருமையான ஒரு காரியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதனால அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவர்களை பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு என்னன்னு சொல்லி கூப்பிடுறாங்க, கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கிறார். பைபிள்ல 3 இடத்துலதான் கிறிஸ்தவன் அப்படின்ற பேர் இருக்கு. கிறிஸ்தவன் என்ற சொல் 3 இடத்துலதான் இருக்கு. இப்போ வாசிச்சு நம்ம அப்போஸ்தலர் 11:26, அப்போஸ்தலர் 26:28 இல்லையா? அகிரிப்பா ராஜா பவுலை கூப்பிடுறான். பவுல் அவனுக்கு உபதேசம் பண்றான். அப்ப அவன் சொல்றான், என்னை கொஞ்சம் குறைய கிறிஸ்தவனாக மாற்ற முயற்சிக்கிறாய் அப்படின்னு நான் சொல்றான். அதே போல இப்ப நம்ம வாசிச்ச 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், ஒருவன் கிறிஸ்தவனா இருப்பானே ஆனால் அவன் பாடுபட வெட்கப்படக்கூடாது என்று நம்ம வாசிக்கிறோம். இப்போ கிறிஸ்தவர்கள் அப்படின்ற ஒரு பெயர் பைபிள்ல கொஞ்சோண்டு இடத்துலதான் இருக்கு. அப்ப யாரு இந்த கிறிஸ்தவர்கள் இல்லையா? இந்த உலகத்துல நம்ம பாக்குறோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கு இல்லையா? ஒரு சில பேரு காவி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அவங்கள பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும், ஓ இவங்க இன்னாலுதான். ஒரு சில பேர் தலையில புல்லா போட்டிருப்பாங்க, அதை வச்சு நம்ம சொல்லிடுவோம், ஓ இவங்க இன்னாலுதான். கிறிஸ்தவர்களுடைய அடையாளம் என்ன இல்லையா? முக்கியமான ஒரு ஆழமான ஒரு சிந்தனைக்குள்ளாக நாம் வருவோம். கிறிஸ்தவர்களுடைய அடையாளம் என்ன? கழுத்துல தங்கு கலர்ல பயங்கரமா மின்ற மாதிரி ஒரு சிலுவை போட்டிருந்தா அவன் ஒரு கிறிஸ்தவனா? அல்லது கிறிஸ்தவ பெயரை தரித்திருந்தால் அவன் ஒரு கிறிஸ்தவனா? உங்க பேர் என்னன்னு கேட்டா ஜான் அப்படின்னு சொன்னோடனே, ஓ தெரிஞ்சது இவர் கிறிஸ்தவர் தான். உங்க பேர் என்னன்னு ஜோசப் அப்படின்னு சொன்னோடனே தெரிஞ்சதா இவர் கிறிஸ்தவன் தான். அதுவா ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளமாக இருக்க முடியும்? கிறிஸ்தவ பேரை தாங்கி இருக்கிறதுனால நான் ஒரு கிறிஸ்தவனா? அல்லது
கிறிஸ்துவனுடைய அடையாளத்தை நான் என் உடல்ல போட்டிருக்கிறேன். ஒரு தங்கத்துல ஒரு சிலுவை மாட்டியிருக்கேன், அல்லது சிலுவை மாதிரி செஞ்ச ஒரு மோதிரத்தை மாட்டியிருக்கேன். இதெல்லாம் என்னுடைய அடையாளமா அப்படின்னு பார்க்கும்போது வேதத்தின் பிரகாரம் அது உங்களுடைய அடையாளம் அல்ல. அப்போ நான் என்னை கிறிஸ்தவன் என்று நான் எப்படி என்னை காண்பித்துக் கொள்கிறேன்? இந்த உலகத்துக்கு நான் எப்படி நான் காண்பிக்கிறேன்? ரொம்ப முக்கியம் இல்லையா? நான் என்னுடைய இந்த வாழ்நாள் ஜீவியத்தில் இந்த பூமியிலே நான் வாழும்போது நான் எப்படி என்னை மற்றவர்கள் பார்த்து என்னை கிறிஸ்தவன் என்று அழைக்கணும்? நான் செய்கிற அல்லது என்னுடைய உடலில் இருக்கிற அடையாளத்தை வைத்து அவன் என்னை கிறிஸ்தவன் என்று சொல்லணுமா, அல்லது என்னுடைய பெயரை வைத்து அவன் கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியுமா? இல்ல, பைபிள் வேதம் நமக்கு அப்படி சொல்லல. அப்போ நான் என்னை கிறிஸ்தவன் என்று நான் எப்படி என்னை வெளிப்படுத்துகிறேன்? ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலர் 11:26 நம்ம வாசிச்சோம், முதலாக அந்தியோகியா பட்டணத்தில் எல்லோருக்கும் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டு. சரி, அவர்களுக்கு எப்படி அந்த கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வந்துச்சு இல்லையா? ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம். எப்படி அவர்களுக்கு பார்த்த உடனே அவர் கிறிஸ்தவர்கள் என்று அழைத்திருக்கிறார்கள்? அந்தியோகியா பட்டணத்துல ஒரு ரோட்ல ஒரு ஆள் நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்கிறவங்கள பார்த்தவன் இவன் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க அவனை பார்த்து சொல்றான். எப்படி அவனை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள்? அந்த வசன பகுதியில ரொம்ப அருமையான காரியங்கள் இருக்கிறது. சரி, இப்ப இந்த வசனத்துல 3 காரியங்கள் இருக்கு. ஒண்ணு அந்தியோகியா பட்டணம், இன்னொன்று கிறிஸ்தவர்கள். இந்த கிறிஸ்தவர்கள் அப்படின்ற வார்த்தையை 2ஆ பிரிச்சுக்குவோம். ஒன்று கிறிஸ்து, என்று அவர்கள். அந்தியோகியா பட்டணம், இன்னொன்னு கிறிஸ்து, இன்னொன்னு அவர்கள். அந்த பகுதியை 3ஆ பிரிச்சிருக்கு. சரி, இப்ப இந்த அந்தியோகியா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அந்தியோகியா அப்படின்னா நன்மைக்கு எதிரான அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ அந்தி கிறிஸ்து அப்படின்னா என்ன? கிறிஸ்துக்கு நேர் எதிரானவர் தான் அந்தி கிறிஸ்துன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதே போல அந்தியோகியா அப்படின்னா யோக்கியமானதுக்கு நேர் எதிரான அப்படின்ற அர்த்தம் தான் அந்த அந்தியோகியா அப்படின்ற ஒரு பெயர். இப்ப அந்தியோகியா அப்படின்னும் போது நன்மையானது அல்லது நேர்மையான ஒரு நல்லது அப்படின்றதுக்கு நேர் எதிரான ஒரு பட்டணம் என்று பொருள்படக்கூடியதா இந்த அந்தியோகியா பட்டணம். இப்போ அப்படி அந்த அர்த்தத்துல நான் பார்க்கும்போது இந்த அந்தியோகியா ஒரு கிரேக்க பட்டணமா இருக்குது. அங்கே பார்க்கிறோம் அநியாயமான காரியங்கள், அக்கிரமான காரியங்கள், நியாயமற்ற செயல்கள் எல்லாம் நடக்குது. அதனாலதான் அந்த பட்டணத்துக்கு அந்தியோகியா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இல்லையா? ஒரு கிரேக்க பட்டணம். அதுல ஒரு சாதாரணமா இருக்கிற ஒரு நல்லது கூட அந்த ஊர்ல நடக்காது. அந்த மாதிரி ஒரு பட்டணமாக அந்த பட்டணம் இருக்கிறது. ஆனால் அந்த பட்டணத்திற்கு பவுல் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அதே 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். சரி, அதை அடுத்த வசனம் வாசிங்க. 20. அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாரும் ஆகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். சரி, இப்ப பாருங்க, அந்தியோகியா பட்டணத்துல யாரா இருக்காங்க? யூதர்கள் இருக்கிறாங்க, கிரேக்கர்கள் இருக்கிறார். அவர்கள் எல்லோருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 21ஆவது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். எந்த பட்டணத்துல? அந்தியோகியா பட்டணத்துல. பவுல் போய் யூதர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு, கிரேக்கர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அதையெல்லாம் கேட்டுட்டு அவர்கள் என்ன? கர்த்தரிடத்தில் திரும்புகிறார்கள். கர்த்தரிடத்தில் அதிகமாய் விசுவாசிகளாக மாறுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய பாவ வழிகளை விட்டு திரும்புகிறார்கள், தேவனிடத்திலே திரும்புகிறார்கள். அந்த ஊர் நான் சொன்னது போலவே அநியாயங்களும் அக்கிரமங்களும் நிறைந்த அந்த பட்டணத்திலே, பாவங்கள் நிறைந்த அந்த பட்டணத்திலே அவர்கள் எல்லோரும் தங்களுடைய பாவ வழிகளை விட்டு தேவனிடத்திலே திரும்புகிறார்கள். திரும்பினார்கள் இல்லையா? அவர்களுக்கு தான் என்ன பேரு? கிறிஸ்தவர்கள் என்ற பெயர். 22 23 வாசி. எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். இப்போ எருசலேம் பட்டணம் எங்கேயோ இருக்குது, அந்தியோகியா பட்டணம் எங்கேயோ இருக்கு, பல மைல் தூரம்.
இல்லையா? அப்போ பாருங்க, எருசலேம்ல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அந்த சுத்தி உள்ள அந்த யூதேயா கலிலேயா பட்டணத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அங்கதான் அவர் ஊழியம் செய்தார், அங்கதான் அவர் பாடுபட்டார், அங்கதான் மரணம் அடைந்தார், அங்கதான் உயிர் தெழுதப்பட்டார். அந்தியோகியா பட்டணம் பல மைல் தூரத்துல இருக்கு. இப்போ பல மைல் தூரத்துல இருக்க அந்தியோகியா பட்டணத்துல கிறிஸ்து யாருன்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்க இல்லையா? அவர் என்ன ஊழியம் செய்தார், அவர் நன்மை செய்கிறவர் சுற்றி தெரிந்தார் என்பதை அந்தியோகியா பட்டணத்தார் தெரிந்து வைத்திருக்கிறார். இப்போ அவரை போலவே ஒருத்தரை பாக்குறாங்க. அவரை போலவே ஒருத்தர் பார்த்தனால என்ன சொல்றாங்க, இவன் கிறிஸ்தவன் என்று கூப்பிடுறாங்க இல்லையா? அதானே அர்த்தம், அதானே இல்லையா? எருசலேம் எங்கேயோ இருக்கு, அந்தியோகியா எங்கேயோ இருக்கு. அந்தியோகியால இருந்தவங்க யாரையாச்சும் இயேசு கிறிஸ்துவ பார்த்திருக்க முடியுமா? இயேசு கிறிஸ்து அந்த ஊரை தாண்டி அவரை வெளியில எங்கேயுமே போய் ஊழியம் செய்ய, கலிலேயா யூதேயா அந்த பகுதியில மட்டும்தான் அவர் ஊழியம் செய்தார். எங்கேயோ இருக்க கலிலேயா அந்தியோகியா பட்டணத்துல இருக்கிறவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவ பற்றி தெரிஞ்சிருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவ பற்றி தெரிஞ்சிருக்க அந்த பட்டணத்தார் அதே போல இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்த உடனே என்ன சொல்றாங்க, இவன் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறாங்க. அப்போ பவுல், பர்னபா, சீலா போன்ற பல அப்போஸ்தலர்கள் அந்தியோகியா பட்டணத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்திருக்கிறார்கள். அந்த அறிவித்த அவர்கள் தேவனுக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்று அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறி இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அந்த அன்பை ஏற்றுக்கொண்டார்கள். அதனால அவர்கள் எல்லோரும் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு இந்த உலகம் நமக்கு ஒரு அந்தியோகியா பட்டணத்தை போல இருக்கிறது இல்லையா? நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். இந்த உலகம் அநியாயங்களினாலும் அக்கரங்களினாலும் நமக்கு விரோதமான காரியங்களாலும் நிறைந்திருக்கு இல்லையா? உண்மைதானே இல்லையா? சர்வசாதாரணமா இன்னைக்கு தப்புகள் எல்லாம் சர்வசாதாரணமாக நடக்குது இல்லையா? நீங்க ரூம்ல இருக்கும்போது கூட நியூஸ பார்த்தோம், ஒரு நல்ல செய்தி கூட இல்லை. அங்க அவங்க கொலை பண்ணிட்டா, இங்க இதை திருடிட்டு போயிட்டா, இந்த மாதிரிதான் நியூஸே வருது. அப்போ இன்னைக்கு இந்த உலகம் நமக்கு ஒரு அந்தியோகியா பட்டணத்தை போல இருக்கிறது. இந்த உலகம் போன்ற இந்த அந்தியோகியா பட்டணத்துலதான் நாமும் இருக்கிறோம். அப்போ இருக்கிற நம்மை மற்றவர்கள் பார்த்து என்னன்னு கூப்பிடணும், கிறிஸ்தவர்கள் என்று கூப்பிடணும். அப்ப கிறிஸ்தவர்கள் மற்றவர்கள் என்னை கூப்பிடணும்னா நான் என் ஜீவியத்திலே கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். நான் ஒரு சிலுவையை கழுத்துல மாற்றுறதுனாலயோ அல்லது ஒரு கிறிஸ்தவ பேரை வச்சிருக்கிறதுனாலயோ நான் என் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படக்கூடாது. இன்னைக்கு ஒரு கிறிஸ்தி பேரு இருந்தாலே எல்லாருக்கும் என்ன பேரு, கிறிஸ்டின் ஒரு பேர். ஆனால் வேதம் அப்படி நமக்கு சொல்லல. நான் செய்கிற காரியங்கள், என்னுடைய கிரியைகள், நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் போதுதான் நான் உண்மையான கிறிஸ்தவனாக மாற முடியும். பைபிள் அதை தான் நமக்கு சொல்லுது இல்லையா? சரி, முதல்ல இப்ப பார்த்தோம் அந்தியோகியா பட்டணத்தை பார்த்தோம். அந்த பட்டணத்திலே கிறிஸ்து அறிவிக்கப்பட்டார். அங்க இருக்கிறவர்கள் எல்லாரும் தங்களுடைய ஜீவியத்திலே கிறிஸ்துவை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். எப்படி வெளிப்படுத்தி இருக்காங்க பாருங்க, 28வது வசனம் வாசிங்க, 28-30. அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிழவுதிராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று. ஒருத்த தீர்க்க தரிசனம் சொல்றான், ஒரு பஞ்சம் வரும் அப்படின்னு சொல்றான் இல்லையா? இப்போ இந்த அந்தியோகியா பட்டணத்துல இருக்கிற அந்த கிறிஸ்தவர்கள், அந்த சீஷர்கள் என்ன செஞ்சிருக்காங்க பாருங்க. அப்பொழுது சீசரில் அவரவர் தங்கள் திராணிக்கு தக்கதாக, சீஷர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். பாருங்க எவ்வளவு அந்த அந்தியோகியா பட்டணத்துல இருக்க சீஷர்கள் ஒரு பஞ்சம் வரப்போகுது அப்படின்னு சொன்னோன்னு என்ன பண்றாங்க பாருங்க, தங்கள் திராணிக்கு தக்கதாக எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். தங்களுடைய ஜீவியத்திலே கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறார்கள். அதனாலதான் அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இயேசு கிறிஸ்து அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்தியோகியா பட்டணத்திலே அநியாயங்களும் அக்கிரங்களும் நிறைந்த அந்த ஒரு பட்டணத்துல சீஷர்கள் கிறிஸ்துவை தங்கள் ஜீவியத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு பஞ்சம் வரும்னு சொன்ன உடனே இவர்கள் எல்லோரும் பணம் சேகரித்து அவர்களுக்கு உதவி செய்கிறார். இப்போ கிறிஸ்துவை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். நாமும் அப்படிதான். நான் சொன்னது போல உலகமாகிய இந்த அந்தியோகியா பட்டணத்திலே நம்மையும் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட வேண்டும் என்றால் நாமும் நம்முடைய ஜீவியத்திலே கிறிஸ்துவை வெளிப்படுத்தி ஆக வேண்டும். முதலாவது அந்தியோகியா பட்டணத்தை பார்த்தோம். ரெண்டாவது என்ன, கிறிஸ்தவர்கள் அப்படின்றத ரெண்டா பிரிச்சு கிறிஸ்து அவர்கள் அப்படின்னு பார்க்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழும் போது
அவர் எப்படி இருந்திருக்கிறார் பாருங்க. யோவான் 15 அதிகாரம் 10வது வசனம். இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும்போது எப்படி இருந்திருக்கிறாராம்? முதலாவது பிதாவினுடைய உபதேசத்திலே நிலைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் சொல்றதையெல்லாம் நானா சொல்லல, தேவன் எனக்கு சொன்னதான் நான் உங்களுக்கு சொல்றேன். என் பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கிற. அப்போ பிதாவினுடைய உபதேசத்தை உடையவராக அவர் இருக்கிறார். இரண்டாவது என்ன? தேவனுடைய அன்பை உடையவராக அவர் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய உபதேசத்தை உடையவராக இருக்கிறார். அவர் சொன்னது எல்லாமே பிதாவினுடைய உபதேசம் என்று அவர் எல்லா இடத்துலயும் சொல்றார் இல்லையா? சொல்லும்போது எல்லா இடத்துலயும் என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இல்லையா? பூர்வத்துல அப்படி இருந்தது, இப்போ இப்படி இல்லையா? அது பிதாவினுடைய உபதேசத்தை உடையவராக அவர் இருக்கிறார். இரண்டாவது, பிதாவுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் இல்லையா? இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார் இல்லையா? பாவத்திலும் இந்த உலகத்தின் வழிபாடுகளும் இருந்த மக்கள் எல்லோரையும் தேவன் ரட்சிக்க வேண்டும் இல்லையா? ஏதேன் தோட்டத்துல இழந்த அந்த அன்பை கெத்செமனே தோட்டத்துல எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் அன்புள்ளவராக இந்த உலக மக்களோட அன்புள்ளவராக இருக்கிறதுனால தமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். அவர் மூலமாக இந்த உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், பரலோக ராஜ்யத்தை அறிந்து கொள்ள வேண்டும், நித்திய ஜீவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். இந்த உலக மக்களின் எல்லா பாவங்களுக்காகவும் அவரை ஒரே தரம் அந்த சிலுவையில பலி கொடுக்கிறார். இதெல்லாம் என்ன? தேவனுடைய அன்பு. முதலாவது பிதா இயேசு கிறிஸ்து தேவனுடைய உபதேசத்தை உடையவராக இருக்கிறார். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ரோமர் 5 அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கிறோம், தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னு இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பாருங்க, நாம் பாவிகளா இருக்கிறதுனாலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை அனுப்புறதுனாலே தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய உபதேசத்தை உடையவராக, கற்பனை உடையவராக இருந்தார், தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவராக இருந்தார் இல்லையா? மூணாவது என்ன? அவர்கள் கிறிஸ்தவர்களே, கிறிஸ்து என்பது யார் என்று நாம் பார்த்தோம். மூணாவது என்ன? அவர்கள். அந்த அவர்கள் யாரு? வேற யாரும் இல்லை, நாம தான் இல்லையா? நாம தான். அப்போ அந்த வசனத்திலே நாமும் அந்த வசனத்துல இருக்கிறோம். அப்போஸ்தலர் 11:26 நாமும் அந்த வசனத்துல இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைக்குள்ளாக நாமும் உள்ளார இருக்கிறோம் இல்லையா? உலகத்துல தேவனுடைய சத்தியத்தை தெளிவாய் தெரிந்து இல்லையா? எல்லாரும் போல இல்லை, சத்தியத்தை தெளிவாய் தெரிந்து யாரெல்லாம் சரியான கிறிஸ்துவின் உபதேசத்தின்படி நடக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் கிறிஸ்தவர்களாக இருப்பார்களே. ஆனால் அந்த வசனத்துக்குள்ள அவர்களும் இருக்கிறார் இல்லையா? அப்போ நாமும் அந்த வசனத்துக்குள்ளாக இருக்கிறோமானால் அந்த வசனத்தின்படி நம்ம நடக்கணும் இல்லையா? நாமும் நம்முடைய வாழ்விலே கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒருவன் மாத்திரமே வேதத்தின் பிரகாரம் கிறிஸ்துவனாக இல்லையா? கலாத்தியர் 3 அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. பாருங்க, கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்நானம் நீங்கள் பெற்றிருந்தால் நீங்கள் என்ன? கிறிஸ்துவை தரித்திருக்கிறீர்கள். நம்ம எல்லாம் வெளியில போகும்போது சூப்பரா ட்ரெஸ் போடுறோம், ரொம்ப அருமையா ட்ரெஸ் பண்றோம், நீட்டா மேக்கப் போடுறோம், தலை சீவுறோம், பவுடர் அடிக்கிறோம், சென்ட் அடிக்கிறோம், எல்லாம் பண்றோம். இதையெல்லாம் நாம் இந்த உலகத்துக்காக தரிச்சுக்கிறோம். ஆனால் நாம் ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றிருப்போமே ஆனால் நமக்கு மேல யார் இருக்கிறா? கிறிஸ்து இருக்கிறார். இந்த உலகத்திற்கு அந்த கிறிஸ்துவை நாம் வெளியில காமிக்கணும். நம்ம அழகா ஒரு கல்யாணத்துக்கு போறோம், நல்லா சூப்பரா மேக்கப் பண்ணி பட்டு புடவை, அழகான ட்ரெஸ், சூப்பர் ட்ரெஸ், அழகா நகை நட்டு எல்லாம் போட்டுட்டு இந்த உலகத்துக்கு நம்ம அழகா வெளிப்படுத்துறோம் இல்லையா? நீங்கள் கிறிஸ்தவர்களா இருப்பேயானால் உங்க மேல யாரு தரித்திருக்கிறீர்களோ அவர்களை இந்த உலகத்துக்கு நீங்க வெளிப்படுத்தணும்
இல்லையா? நீங்க ஞானஸ்தானம் கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ் பெற்று பெற்று பெற்ற உடனே என்ன ஆயிடுச்சு? நீங்க உங்க மேல யார் வந்துட்டு உட்கார்ந்துட்டா? உங்க மேல யார் இருக்கிறா? நீங்கள் யாரை தரித்து கொண்டிருக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். அப்பொழுது உலகத்தார் உங்களை பார்க்கும்போது உங்களை பார்க்க கூடாது, உங்க மேல இருக்க யாரை பார்க்கணும்? இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். எப்படி பார்க்க முடியும்? அவரை போலவே நான் இருக்கும்போதுதான் நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியும். கிறிஸ்து என்ன செய்தார்? கிறிஸ்து தேவனுடைய உபதேசத்தை உடையவராக இருந்தார், தேவனுடைய அன்பை உடையவராக இருந்தார். அதே போல என்னுடைய ஜீவனும் அதே போல இருக்க வேண்டும். கிறிஸ்து நன்மை செய்யவராக எங்கும் சுற்றி திரிந்தார், அதே தன்மை என்னிடத்திலையும் இருக்கணும். நானும் தேவனுடைய உபதேசத்தை உடையவனாக இருக்க வேண்டும், தேவனுடைய சத்தியத்தை சரியாக புரிந்து கொள்றவனாக இருக்க வேண்டும், தேவனுடைய உபதேசத்தின்படி நான் நடக்கிறவனாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவனிடத்துல அந்த இருந்த அன்பு என்னிடத்துல இருக்கணும், நானும் அன்புடையவனாக இருக்க வேண்டும், மற்றவர்களை நான் விட்டு கொடுத்து நான் ஜீவிக்க வேண்டும். இந்த உலகத்திலே நான் அப்படியான ஒரு ஜீவியத்தை நான் இந்த பூமியில வாழும் போது அப்பொழுது நான் கிறிஸ்துவன் என்று அழைக்கப்படுவேன். கிறிஸ்துவை நான் தரித்திருக்கிறேன், கிறிஸ்துவை என் வாழ்வில் நான் வெளிப்படுத்துவேன். அப்போதுதான் நான் என்னை கிறிஸ்தவன் என்று இந்த உலகத்துக்கு அடையாளப்படுத்த முடியும். நான் தங்கத்துல அழகா சிலுவை போட்டிருக்கிறதுனால இந்த உலகம் என்னை கிறிஸ்தவன் என்று அழைக்க கூடாது, அல்லது ஒரு பெயரை கிறிஸ்துவ பெயர் வைத்திருக்கிறதுனால என்னை கிறிஸ்தவன் என்று அழைக்க கூடாது. நான் என் வாழ்விலே கிறிஸ்துவை நான் வெளிப்படுத்தும் போது மட்டும்தான் வேதத்தின் பிரகாரம் என்னை கிறிஸ்தவன் என்று அழைக்கப்பட முடியும், இல்லையா? 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்துல இப்போ 16ஆம் வசனத்துல என்ன? ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பானே ஆனால் அவன் பாடுபட வெட்கப்படக்கூடாது. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இந்த உலகத்திலே நிச்சயமாக போராட்டம் உண்டு. போராட்டம் இல்லாதவன் கிறிஸ்தவனாகவே இருக்க முடியாது. போராட்டம்னா மாம்ச ரீதியான போராட்டம் அல்ல, இல்லையா? ஆவிக்குரிய ஒரு போராட்டம், இல்லையா? உலக பிரகாரமான விசுவாசத்திற்கான ஒரு போராட்டம், இல்லையா? நாம் சத்தியத்துக்குள்ள இருக்கிறோம், கிறிஸ்துவின் சபையில இருக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம மற்றவர்கள் பார்க்கும்போது நம்ம விசுவாசத்திலிருந்து விழுந்து விடும்படியான காரியங்கள் தான் இன்னைக்கு பூமியிலே நடந்து கொண்டிருக்கோம், இல்லையா? அதுதான் விசுவாச போராட்டம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் உங்களுக்கு போராட்டம் இல்ல, ஆவிக்குரிய ஒரு போராட்டம். அந்த போராட்டத்துல நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். இப்பொழுதுதான் நான் கிறிஸ்து, இல்லையா? யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து ரொம்ப அருமையா சொல்றார். வச்சு பாருங்க, யோவான் 16:33. உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கிறிஸ்து உலகத்தை ஜெயித்திருக்கிறார், இல்லையா? இந்த உலகத்தை அவர் ஜெயித்தார். அவர் பட்ட பாடுகள் மூலமாக இந்த உலகத்தை அவர் ஜெயிச்சிருக்கிறார், இல்லையா? எவ்வளவு பாடுகள், எவ்வளவு அவமானங்கள் அவரை சகித்திருக்கிறார், இல்லையா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ரொம்ப அருமையான ஒரு வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு இந்த அவமானத்தை அவர் எண்ணவே இல்லை அப்படின்னு வாசி. எவ்வளவு அருமையான வசனம் பாருங்க. அவ்வளவு அவமானங்களை அவர் பட்டிருக்கிறார், இல்லையா? அவரை கன்னத்துல அரைந்திருக்கிறார்கள், தலையில கொட்டி இருக்கிறார்கள், முள்ளினாலே அவர் கிடத்து செய்து அவர் தலையில போட்டிருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு அவமானத்தை அவர் சகித்தார், இல்லையா? ஆனால அந்த அவமானத்தை எல்லாம் அவர் எண்ணவே இல்லையா? ஏன்? அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குதான், இல்லையா? என்ன சந்தோஷம் இது? வெளிப்படுத்தல 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். வாசிங்க, வெளிப்படுத்தல 3:21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். பாருங்க, ஜெயம் கொண்டு எங்க உட்கார்ந்து இருக்காராம்? தேவனுடைய வலது பாரசத்துல உட்கார்ந்து இருக்கிறார். சங்கீதம் 16:10-11 அப்படித்தான் வாசிக்கிறோம். தேவனுடைய வலது பாரசம் நித்தியின் பேரின்பம் உண்டு அப்படின்னு அந்த இடத்துல வாசிக்கும். அப்போ அந்த வலது பாரசத்துல இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கிறார். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கும் அந்த இடம் கிடைக்கும், இல்லையா? அப்போ கிறிஸ்துவை நாம் இந்த உலக ஜீவியத்துல நாம் வெளிப்படுத்தும் போது அப்பொழுது நாம் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று நாம் பார்க்கணும். ஒன்னாவது என்ன? தேவனுடைய உபதேசத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும், தேவனுடைய அன்பை உடையவர்களாக இருக்க வேண்டும். மூணாவது, கிறிஸ்துவ நிமித்தம் பாடு அனுபவிக்க வேண்டும். கிறிஸ்துவ நிமித்தம் பாடு அனுபவிக்கும் போதுதான் நாம் கிறிஸ்தவர்களாக, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும், இல்லையா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், ஆவிக்குரிய கனிகள் நம்ம இடத்துல வெளிப்படணும், இல்லையா? 9 கனிகள் இருக்கு, இல்லையா? விசுவாசம், அன்பு, சாந்த குணம், இச்சை அடக்கம், நீடிய பொறுமை அப்படின்னு நிறைய ஆவிக்குரிய கனிகளை பார்க்கிறோம். அதெல்லாம் நம்முடைய வாழ்விலே நாம் வெளிப்படுத்தும் போது நாம் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும்.
ரோமர் 13:14 வாசிக்கிறோம், கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். அப்போ நாம் நம்முடைய ஜீவித்திலே கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் போது மட்டுமே நாம் கிறிஸ்துவர்களாக இருக்க முடியுமே தவிர மற்ற எந்த ஒரு காரணமும் நம்மை கிறிஸ்துவன் என்று அடையாளப்படுத்த முடியாது, இல்லையா? கடைசியாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். கலாத்தியர் 5:24-25. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். எவ்வளவு அருமையான ஒரு வசன போதிப்பார். அப்போ நான் என்னை கிறிஸ்துவனாக என்னை அடையாளப்படுத்த வேண்டும் என்றால் இந்த பண்பெல்லாம் நம்மகிட்ட இருக்கணும், இல்லையா? பொறாமை குணம் இருக்கக்கூடாது, அன்பை வெளிப்படுத்தணும். எனக்கு அவனை பிடிக்காது, அந்த ஊழியக்காரரை பிடிக்காது, எனக்கு மாமியாரை பிடிக்காது, எனக்கு மருமகனை பிடிக்காது, இதையெல்லாம் ஒரு கிறிஸ்தவன் சொல்லவே கூடாது. அவன்லாம் அப்படி சொல்றனா இருந்தா நான் ஆவிக்குரியவனாக அவன் இருக்கவே முடியாது. ஒரு ஆவிக்குரிய ஒருத்தவன் தான் சரியான ஒரு கிறிஸ்தவன், இல்லையா? இந்த உலகத்தாரை போல நாமும் ஜீவிக்கிறோம் என்றால் நாம் உண்மையான கிறிஸ்தவர்கள், வேதத்தின்படி கிறிஸ்தவர்கள் அல்ல, இல்லையா? எனக்கு அவரை பிடிக்காது, அவர் அப்படி பண்றாரு இப்படி பண்றாருன்னு புறங்கூறிக்கிட்டு மற்றவர்களை பற்றி தவறாக பேசிக்கொண்டு, அல்லது சொன்னது போல எனக்கு அவனை பிடிக்காது இவளை பிடிக்காது கோபம் கொண்டு பொறாமை கொண்டு இந்த மாதிரி பண்புகள்லாம் நம்ம இடத்துல நிச்சயமாக இருக்கவே கூடாது. அப்படி இருக்கிறோம் என்றால் நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்தவில்லை, நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. நான் பேருக்கு வேணா கிறிஸ்தவனாக இருக்க முடியும், வேதத்தின் பிரகாரம் நான் கிறிஸ்தவன் அல்ல. அப்ப வேதத்தின் பிரகாரமாக தேவன் என்னை எப்படி அழைக்கிறாரோ அதன்படியா நான் கிறிஸ்தவன் என்று இருப்பேனே, ஆனால் நான் என்னுடைய ஜீவித்திலே கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்து எப்படி இந்த உலகத்துக்கு அவர் வெளிப்படுத்தினார்? கிறிஸ்துவின் தேவனுடைய அன்பை உபதேசத்தை உடையவராக இருந்தார், அன்பை வெளிப்படுத்தினார், இல்லையா? பாடுகளை சகித்தார். அதே போல நானும் கிறிஸ்துவை தரித்திருக்கிறேன் என்றால் நானும் தேவனுடைய உபதேசத்தை உடையவனாக இருக்க வேண்டும், தேவனுடைய அன்பை உடையவனாக இருக்க வேண்டும், கிறிஸ்து நிமித்தம் பாட அனுபவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து தேவன் நம்மை கிறிஸ்தவன் என்று சொல்லுவார். இப்ப இந்த தூத்துக்குடி பட்டணத்திலேயே நம்ம ரோட்ல நடந்து போகும்போது நம்மளை பார்த்து ஒருத்தர் சொல்லணும், இவன் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லணும். எப்படி? நம்முடைய கிரிகள் நிமித்தமாக அவன் நம்மை கிறிஸ்தவன் என்று சொல்ல வேண்டும். உங்கள் பொறுமையான கவனத்திற்கு நன்றி. தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.